வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். என்னடா புது செட் போட்டாங்களே, இன்னும் வெஜிடேரியன் ரெசிபியாக குக் பண்ணிட்டு இருக்கீங்களே, நான்வெஜ் ரெசிபிஸ்லாம் இல்லையா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்க உங்களுக்காகவே டாப் நான்வெஜ் ரெசிபிஸை நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு எபிசோடில் யார் நம்ம கூட என்ன குக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இன்னைக்கு நான் இன்வைட் பண்ண போகிறது ஷர்மியா அவர்கள். அண்ட் அவங்க என்ன குக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அவங்கள இன்வைட் பண்ணிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஃபேமஸ் க்ரீன் சில்லி சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படிங்கிற லிஸ்ட்டை பார்த்துடலாம். பிரியாணி அரிசி, எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், எலுமிச்சை பழம், தயிர், புதினா, உப்பு, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சிக்கன், நெய், சிக்கன் பிரியாணி மசாலா, சோம்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஒரு குக்கும்பர், கிராம்பு, பட்டை, அன்னாசி பூ, பிரிஞ்சி இலை, மராத்தி மூட்டு. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணியே சிக்கனை வச்சிருக்கோம் அப்படிங்கறதுனால அதை என்ன பண்ண போறோம்? மேரினேட் பண்ண போறோமா இல்ல குக் பண்ண போறோமா? இல்ல ஃபர்ஸ்ட் வேக வச்சுக்கலாம். வேக வச்சிடலாமா? ஓகே. சிக்கன்ல தேவையான அளவுக்கு வாட்டர் ஏன்னா முதல்ல வேக வைக்கணும்ட்டாங்க. தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள், ஆன் பண்ண போறோம். பேபி எவ்வளவு விசில் விட போறோம்? இது 2 விசில். 2 விசிலா? 3 விசில். 2 to 3 அந்த பக்கம் விசில் வரதுக்குள்ள நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்ட்டாங்க. ஓகே ஃபைன். ஸோ 2 பக்கம் அங்கே ஒரு மீடியமில் வச்சுருக்கோம், இதை ஹையில் தான் வச்சுருக்கோம். விசில் வர கேப்பில் அங்கே என்ன பண்ண போகிறோம்? நெய் 2 டீஸ்பூன். ஃபுல் ஸ்பைசஸ் போட போகிறோம். பிரியாணி இலை, அதுக்கு முன்னாடி பட்டை, ஏலக்காய் 1, ஸ்டார் பூ, ஓகே. இது நமக்கு லவங்கம் 3, அவ்வளோ. ஓ அவ்வளோதானா? அவ்வளோ. இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு சோம்பு நல்லா சூடானதால நமக்கு வாசனை வந்துருச்சு, நல்லா ஃப்ளேவர் வந்த உடனே சோம்பு எடுத்துக்கிறோம். நெய் போட்டிருக்கோம்ல? ஆமாம், கரெக்ட், கண்டிப்பாக. சோம்பு இப்போ நெய்யில் சோம்பு வறுக்கிறது கேட்கவே வேணாம். அவங்க சொல்கிற மாதிரி செம்ம ஃப்ளேவர் வரும். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது போட்டால் இன்னும் ஃப்ளேவர் வரும். பேபி அதுவும் போட போகிறோம்ல அப்புறம்? ஆமாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இது 2லேருந்து 3 விசில் வரப்போகுது. ஸோ அது ஒரு 2லேருந்து 3 விசில் வரத்துக்குள்ள பேபி சோம்பு நமக்கு உடனே கரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சோப் பண்ணுற வேலையை நம்ம கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஓரளவுக்கு சோம்பு வாசனை வந்துருச்சு பேபி, ஆல் ஃப்ளேவர் வருது. ஆனியன் போட்டுடலாமா? ஓகே. ஸோ ஏன்னா ஆனியன் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்து தக்காளியும் இருக்குது, தக்காளியும் டைம் எடுக்கும். ஆனியன் ஓகே. ஸோ தேவையான அளவுக்கு நன்றாக நறுக்கிய வெங்காயம். இப்போ ஆனியன் போட்டாச்சு, 3 விசிலும் வந்தாச்சு, சிம் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஆஃப் பண்ணலாமா? இல்லை விசில் வரட்டும். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ அது ஆஃப் ஆயாச்சு. அண்ட் இங்கேயுமே வெங்காயம் வதங்கிருச்சா? வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் போட்டுடலாமா? தாராளமா. தக்காளி. ஓகே. ஸோ நறுக்கிய தக்காளி, வெங்காயம் எவ்வளவோ தக்காளி அதே அளவாப்பா? சேம், ஈக்குவல். ஓகே. தக்காளிக்கு நம்ம சிம்மில் வச்சு குக் பண்ணோம்னா பிரியாணி 2 நாள் கழிச்சு தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தக்காளி வெந்துக்கிட்டு வதக்கிட்டே இருக்கும். அது பாட்டி இல்லை, நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிட்டா சீக்கிரமா. ஓகே. ஓகே, இப்போ வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் போட்டுடலாமா? புதினா. ஓகே. புதினா மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம்.
மிக்ஸ் பண்ணணும்னா நம்ம அரைக்கும் போதும் அரைக்கணும் போதும் போடணும். ஓகே. ஏன் க்ரீன் சில்லி சிக்கன்லப்பா, அப்போ க்ரீன் கலர் வேணும்ல. ஓகே, அடுத்து பவுடர்ஸ் போடலாமா? ஃபைன். ட்ரை ஸ்பூன் இங்கே இருக்குது பேபி. என்னென்ன பவுடர்ஸ் ஆட் பண்ண போகிறோம்? ஃபுல் சிம்மில் இருக்குது. மஞ்சள் தூள். என்ன இத்திரூண்டு மஞ்சள் தூள், இவ்வளோ கம்மியாக? இல்லை, ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல. ஓ, அதனால. ஓகே ஃபைன். மிளகாத்தூள் ம் 4 டீஸ்பூன். ஏன்னா நம்ம சில்லி போடுறதுனால காரம் அதிகமாயிடும். ம் நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே. ஆல்ரெடி 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம் சிக்கன்ல. இப்போ ஒரு 1.5. இது மிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஒரு அடுத்த இன்க்ரீடியன்ட் அங்கே ஏதோ ஆட் பண்ண போகிறாங்க. ஓகே ஃபைன். கொஞ்சம் ட்ரையாக இருக்குங்கிறதுனால நான் கூட வந்து ப்ரெஷர் எடுக்க போகிறது இல்லை, பட் ப்ரெஷர் போயிடுச்சான்னு செக் பண்ண ஓகேங்களா. ஃபுல் ப்ரெஷர் ஆஃப் குக்கரில். ஃபுல் ப்ரெஷர் ஆஃப் குக்கரில் பாருங்கள், தெரியும் உங்களுக்கே. இது ரொம்ப காமாக இருக்குது குக்கர், அதனால் அது அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சிக்கன் எடுத்துடலாமா? ஓப்பன் பண்ணிக்கலாமா? பண்ணிடலாமா? அடடா, சிக்கன் வெந்துருச்சா வேகலையாங்கிறத விட அந்த வாட்டரை பார்க்கும்போது அந்த சிக்கன் சூப்போட ஃபீல் வருதா? அப்போ நம்ம வந்து இதை மட்டும் எடுத்துக்கலாமா? தனியாக பீசஸ் மட்டும் தான் நமக்கு தேவை இல்லையா? வாட்டரும் தேவை, அது கொஞ்சம் சைடில் வச்சுக்கலாம். ஓகே. இப்போ ஆட் பண்ணிடலாமா பேபி அப்படியே? ஓகே ஃபைன். அவ்வளோதான், நம்ம பீசஸ் போட்டோம். இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த வாட்டர் நமக்கு தேவை, அதையுமே நம்ம கப்பில் எடுத்து வச்சுப்போம். ஃபைன். கர்ட் 3 டீஸ்பூன். 4 கூட போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம். ஓகே. அதை நம்ம 3 அளவு பார்த்துட்டு 4 அது தேவைப்பட்டா போட்டுக்கோ. இப்போ 4 பத்தல, ஒரு 4.5 போட்டிருக்கோம் நாங்கள் ஸ்பூன் தயிர். சால்ட் 1/2 டீஸ்பூன். ஓகே. இது ரைஸுக்கும் சேர்த்து ஆட் பண்ண? இல்லை, நம்ம இப்போ மிக்ஸில் அரைக்கணும்ல இன்னும், அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு லைட்டாக. ஃபைன். ஓகே. ஸோ அப்போ நம்ம மிக்ஸியில் அரைக்க வேண்டிய விஷயத்தை பார்த்துலாமா பேபி? பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதுதான். ஃபைன். க்ரீன் சில்லி சிக்கன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த க்ரீன்காக என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். புதினா அதில் போட்டு பேலன்ஸ் இருக்க புதினா போட்டுக்கலாம். ஓகே. கொத்தமல்லி. கறி லீவ்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் கம்மியாக தான். ஆமாம். பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் அப்படியே போட்டுடலாம்ல பேபி? இல்லை கட் பண்ணிக்கலாம். 1 பீஸா? பச்சை மிளகாய் போட்டாச்சு, அவ்வளோதானா பேபி? வாட்டர் ஆட் பண்ணிக்கலாமா? இல்லை, ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் வாட்டர் ஆட் பண்ணி போட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக அரைஞ்சிருச்சு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேவையான அளவுக்கு வாட்டர். பேபி வாட்டர் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். போதும்.
இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா அரைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் பேபி. சி ஃபைன் பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே பார்த்து ஃபைன். ஓகே கொஞ்சம் இப்போ இதை இங்கே ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த க்ரீன் பேஸ்ட்டும் கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம். அண்ட் ரைஸும் ஆட் பண்ண போகிறோம் இல்லை? அதாவது பிரியாணிக்கான ஃபைனல். ஃபைனல். ஓகே ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு சிக்கன் பண்ணிடலாமா? சிம்ல வச்சுருங்க. ஓகே அடுத்து க்ரீன் பேஸ்ட்டை போட்டுருவா. நான் இந்த சைட்லேருந்து உங்களுக்கு அப்படியே ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி வச்சிடலாமாம்மா? இந்த வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோ. ஓகே ஃபைன். பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோ. இதை லாஸ்ட்டு போடுறேன். ஓகே ஆமாம். ஆல்ரெடி 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம். ஆஃப் இப்போ 1 ஆஃப். கரண்டி இங்கே இருக்கு. ஓகேவா? போதுமா? ரைஸ் ஆட் பண்ணிடலாமா? இன்னும் கொஞ்சம் நேரமா? ஓகே. ஸோ இப்போ ரைஸை இன்னும் கொஞ்சம் கழிச்சு ஆட் பண்ணலான்ட்டாங்க. பட் தண்ணி நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணோம்ல பேபி, அதுக்கு இந்த வாட்டர் யூஸ் பண்ண போகிறோமா? ஓகே. ஸோ நம்ம வந்து எந்த கப்பில் ரைஸ் எடுத்தோமோ அந்த கப், அந்த எல்லோ கப் அண்ட் இந்த கப் ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோ தான். அதனால் வாட்டர் ஆட் பண்ணட்டுமா? ஃபஸ்ட்டு எவ்வளோ தேவைப்படும் அந்த வாட்டர் ஆட் பண்ணுவா. ஓகே. அப்போ நம்ம இதுலேயே தண்ணி தேவையான அளவு எடுத்துக்கலாம். இன்னும் வாட்டர் தேவைப்படுமா பேபி? வேண்டாம், போதுமா? ஓகே. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஓகே. கொதி வரணுமா? ரைஸ் போட்டுடலாமா? ஸோ ரைஸை நம்ம இந்த பாட்டில் தேவைப்படாதுன்றதுனால இன்னும் ஒரு வாட்டி அதை ரின்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி கேட்டுட்டோம் 2 விசில் நமக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் நம்ம வந்து மேபி கொஞ்சம் கீ ஆட் பண்ணுவோம் ஃபைனலாக ஒரு கார்னிஷ் அண்ட் ஃப்ளேவருக்கு. அதுக்கப்புறம் நம்ம லெமனும் ஆட் பண்ண போகிறோம். இப்போவே பண்ணிடலாமா? ஓகே. ஸோ வாட்டர் தேவைப்படுமா பேபி? இல்லை, அவ்வளோ வேண்டாமா? ஓகே. அப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த 2 விசிலுக்கான வேலையை பார்த்துலாமா, இல்லை வேறு எதாவது ஆட் பண்ணுமா? இல்லை, அவ்வளோதான். ஓகே.
ஓகே ரெடி. இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு அண்ட் விசிலையும் வச்சாச்சு. 2 விசில் வரணும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் இந்த க்ரீன் சில்லி சிக்கன் பிரியாணி எப்படி ரெடி ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்து 2 விசில் வந்து 2 விசிலை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இப்போ ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்குள்ளே நம்ம வந்து அதை ஸ்லைசஸாக கட் பண்ண போகிறோம். அதானே பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹெல்ப்பை நான் உங்களுக்கு பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போதான் நம்ம பிளேட்டில் அது ரெடி ஆனோன்னா வச்சிடலாமா? ஐன். ஸோ அங்கே நம்ம விசில் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால ரெடி ஆயிடுச்சுன்னா பிளேட் இங்கே முடிச்சிடலாம். ஓகேவா? ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம குக்கரில் ப்ரெஷர் எடுக்கணும். எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. 2 விசிலுக்கு. ஓப்பன் பண்ணலாமா? ரெடி ஆயிடுச்சா பாருங்க. மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஃபைனா? ஆல் கரெக்டா? ஸோ ஓப்பன் பண்ணோன்னே குக்கரை நம்ம வந்து அந்த அரைச்சி போட்டோம்ல அந்த க்ரீன் பேஸ்ட்டு ஒரு வாசனை கம்மன்னு வருது. ஸோ ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. இப்போ நம்ம பிளேட் இங்கே முடிச்சிடுவோம். ஓகே. அதாவது என்னென்னா உடைக்காமல் அதை கரெக்டாக அப்படியே எடுத்து வைக்கணும். அண்ட் இன்னொன்று சில பேர் பார்த்தீங்கன்னா போட்டு அடைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படியே வச்சு அப்படியே வச்சு. இப்போ நானுமே ரொம்ப ப்ரெஸ் பண்ண போகிறது கிடையாது. லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி ஓகே. ஸோ கர்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? லைட்டாக குக்கரில் நம்ம கேஸை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருந்த சிக்கன் பீசஸை போடுறோம். அதுக்கேற்ற தண்ணி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு, 2லேருந்து 3 விசில் அதை வேக விடணும். கொஞ்சம் பேன்லேயோ இல்லை கடாயிலையோ நெய் விட்டு அந்த நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, மராட்டி மொட்டு, பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையுமே போட்டு அது கொஞ்சம் சூடாகி ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயம் ஆட் பண்ணுறோம். வெங்காயத்தை தொடர்ந்து தக்காளி ஆட் பண்ணுறோம். இது 2த்துக்கும் வேகிறதுக்காக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு புதினா இலையை அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூளை ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணோம். இதை குக்கார டைமில் நமக்கு சிக்கனும் வெந்திருக்கும். ஸோ சிக்கனோட தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு சிக்கன் பீசஸை மட்டும் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு க்ரீன் பேஸ்ட் அரைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அந்த க்ரீன் பேஸ்ட்டில் என்னென்னா நம்ம ஆட் பண்ணி அரைச்சோன்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு புதினா, தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு கருவேப்பிலை அண்ட் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வாட்டரும் விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு நம்ம தயிரை ஆட் பண்ணுறோம். தயிரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த பச்சை விழுதை ஆட் பண்ணிவிட்டு அண்ட் ரைஸை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கன் பிரியாணி மசாலா பவுடர் இருந்துச்சு அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனை வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரைஸும் இருக்கும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலாக லெமனை ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபேமஸ் க்ரீன்
சில்லி சிக்கன் பிரியாணி கிடைச்சிடும். இதை டேஸ்ட் பண்ணாமல் இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி அண்ட் சிக்கன் பீஸை இப்போ சாப்பிட்லாம் அப்படின்னா அவ்வளோ பெரிய பீஸாக இருக்கா, அதை நம்ம வந்து கொஞ்சம் சூடு ஆறினப்புறம் தான் சாப்பிடணும். சின்ன பீஸாக இருக்கா பாருங்க, அதுக்குள்ளே நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ சிக்கன் பீஸும் இருக்குப்பா, இப்போ சேர்த்து டேஸ்ட் பண்ணிவிடுவோம். நான் சொன்ன மாதிரி பிரியாணி ரைஸு சூடாக சாப்பிடும்போது கரெக்டாக இருக்குது பேபி. ஆறுனப்புறமும் நமக்கு சாஃப்டாக இருக்குமா ரைஸு? இருக்கும். ஓகே, ஸோ ரைஸும் முழுசாக இருக்குது. நம்ம ஷெஃப் அதை தான் ஃபீல் பண்ணுவாங்க, இந்த பிரியாணி ரைஸ் உடையக்கூடாது. இன்னொன்று பிரியாணியோட ஃப்ளேவர், அதுக்கப்புறம் நம்ம போட்ட சிக்கன் அண்ட் அரைச்சி போட்ட இந்த க்ரீன் விழுது, இது எல்லாமே சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் சில்லி மீன் பண்ணியிருக்கோம். சில்லி மீன் பண்ணும்போது நமக்கு வந்து காரமும் கரெக்டாக மீதமாக இருக்குது பேபி. மற்றபடி வந்து ஆல் குட். இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள், டீம் கிச்சன் கில்லாடிகள் சைனிங் ஆஃப். பை.